ஹலோ, என்ன செய்திகள்? ஓ, இது அப்படியே ரவுண்டு போறேன். அப்படி வந்த வழியாலே அப்படி போறேன். எங்க தீபாவளி போல. வாண்ணா, வாழ்த்துக்கள். இது இப்படியே போறது. ஹபீப் இந்த இல்ல இல்ல மெதுவா போ. நாங்க இப்படியே கல்முனையில போய் தொழுவோம்னா, கல்முனையில போய்த்து லோரே மசரை அப்படி தொழுதுட்டு அப்படி அங்கிருந்து போறதா வாரணா. முஸ்தபா முஸ்தபா ஃபியூல் முஸ்தபா பெட்டர். நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முஸ்லீம் ஒரு பேரில் ஒரு அரபு பேர் ஒன்றில் பெட்ரோல் செட் கண்டடிச்சது தான் முதலாவது நான் கண்டது கல்முனையில் தான். கல்முனையில் என்னோட ரசான், அதோட மௌலவி ரசான், அதோட எங்களோட ரொஷான் எல்லாம் எனக்கு இது இப்போவும் நான் முடியுமான வரல ட்ரை பண்ணி பார்க்க அவங்க வீட்டுக்கிட்டே போகிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் அப்படி முடியுமான்னு சொன்னதால் போய் இதை சந்திச்சுட்டு அப்படி போகிறதுக்கு ஐடியா பண்ணி வந்துச்சு. அப்படி வர கிடைச்சாட்டி ரசான் மௌலவி, ஐ எம் ஸோ சேட், ஐ எம் சாரி. நான் இப்போ ஃபஸ்ட்டாக கால் பண்ணினேன், ஃபஸ்ட்டாக ஆன்சர் இல்லை. ஃபஸ்ட்டாக ஆன்சர் பண்ணேன்னு சொன்னடா நிச்சயம் இல்லையோன்னு சொல்லி பார்த்து எனக்கு போகிறது கேளும் இன்ஷா அல்லாஹ். ரைட், இப்போ ரெண்டாவது தடவை இதே ரோடால் போகிறேன், இதே ஆட்களை பார்த்துக்கொண்டு இதே ஆட்களை சந்திச்சு கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இப்படியே கல்முனை போய்த்து கல்முனையில் இருந்து அப்படி போகணும். இன்றைக்கு இது இப்போ ஃபுல்லாக பாருவோம், வானமெல்லாம் மழை இருடி கொண்டு இருந்துச்சு. இப்போ இப்படியே நாங்கள் மூதூருக்கு போய் தருவணும் சார். ஏனென்றால் 7 நாளில் பயணம் முடியணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ எத்தனை நாள்னு சொல்லி பார்த்தால் 7 நாளையோட 7 நாள். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவோட 7 நாள். முன்னுக்கு அப்படி பெரிய பள்ளி ஒன்று போயிருச்சு. மெதுவாக நேரம் அதில் லைட்டெல்லாம் போட்டு இருந்தேன். ஃபுல்லாக எல்லா பள்ளியிலையும் லைட் போடியதான், வெளியால் ஃபுல்லாகவே லைட் போட்டு இருந்தேன். ரைட் என் ரொஷானும் இங்கே பைக் சைடில் செய்கிறது. இங்கே மெயினாக இன்னொரு ஸ்பெஷல், இங்கே செகண்ட் ஹேண்டு மோட்டர் பைக் எடுக்கணும்னு சொன்னதால் மெயினாக இங்கே ஃபுல்லாகவே மோட்டர் பைக்ஸ் தான். ஃபுல்லாக மோட்டர் பைக்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த சைடில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த சைடு பார்த்துன்னு சொன்னாலும் செகண்ட் ஹேண்டில் பைக் எடுக்கணும்னு சொன்னடா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே எடுக்கிறது. கல்முனை பஸ் ஸ்டாண்ட் போ சரியா? கல்முனை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அப்போ இப்படி போகிறதா முன்னுக்கு போய்த்த இட சைடில் போனடா தான் ரொஷான்ட வீடு. ரொஷான் இப்போ வெளிநாட்டில் ரொஷானை சந்திச்சு கொள்ளதுக்கு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை வந்துடுச்சுன்னா ரொஷானை சந்திச்சோம். இது இப்படியே போகிறது தான். நிறைய பேர் திட்டலும் எந்த ப்ரோ நீங்கள் வந்து நிப்பாட்டல்ல போகிற பெய்த்து கொண்டே இருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் சிச்சுவேஷன் அப்படி பெய்து கொண்டே என்றால் இந்தியா வந்து 7 நாள். இன்ஷால்லா அடுத்த முறை நான் ஒரு ஊர்லேயும் வந்து 20 நாள் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி தங்கி அமைக்கொண்டு இருச்சு இன்ஷால்லா என்னோட அடுத்த ப்ரொஜெக்டுக்காக. இன்ஷால்லா அந்த நேரம் சந்திச்ச கிடைச்சி மனுஷனடா சந்தித்தோம் இன்ஷால்லா. நீங்கள் என்ன சந்திச்சோ இல்லையோ நான் உங்கள் எல்லாரையுமே சந்திச்சோணும். ஏன்னா நீங்கள் என் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸையும் நான் சந்திச்சோணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எபிசோட நோக்கமும் அதுதான். இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த 2 லட்சம் பேரையும் நேரில் சந்திச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய எண்ணம் மட்டும் இருந்துச்சு. அப்படி வந்தது இது எந்த டெமிஷனடா எனக்கு வெல்கம் பண்ணதில் பெனர் அடிச்சு அப்படி வெல்கம் பண்ணி இருந்த மருதமுனையில் வந்த நேரம் கொட்டன் பார்க்கில் டிப்டாப்பும் பேர்வல டிப்டாப். அடுத்தது இங்கே இவங்க டாரன் சொல்லி சொன்னடா எங்களுக்கு நான் பயணம் வார நேரம் இங்கே பெனரெல்லாம் அடித்து அப்படி வெல்கம் பண்ணினவங்க. அப்படி நான் வார இடத்துல அப்படி சந்திச்சுட்டு போகணும். நிறைய பேர் தவற விடப்பட்டு இருந்துச்சுன்னா மன்னிச்சு போங்க. இன்ஷா அல்லாஹ் சந்தோஷம் சந்திச்சதில் உங்களால். அதோட இங்கே இருக்கிற பிரான்ச் மாதிரி தானே அங்கே இருக்கு பேருவில் டிப்டாப் அங்கே தான் ஆயிடுச்சு. ஹஜார் நானா இருந்துருச்சு. இது நீங்க ஹோன் அடிச்சு நீங்க இயல்பே ஹோன் கூட அவர் ஹோன் அடிச்சாரு அனலைஸ் பண்ணிக்கலாம் பேசுறேன். அது சரியா நான் நின்றுனா அப்போ மிஸ் பண்ணிக்கலாம். யாரும் அப்படியே நிப்பாட்டினேன். சரியா
மாலையில அதனால வந்து அப்படியே பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க பீச்சில் இருக்கா? Masya Allah. Avere Malaysia video call. Tidak bisa gitu. Ini ada yang இப்போ நாங்கள் சரியாக களுவாஞ்சிக்குடி கடந்து அதோட கிரான் குளம் தீபாவளிக்கு நம்ம பங்குடுற போல களுவாஞ்சிக்குடி கடந்து கிரான் குளம் கடந்து அப்படியே நாங்கள் போயிட்டு கொண்டு இருந்துச்சு. அடுத்தது காத்தாங்குடி கல்லடி அந்த வழியாகத்தான் இப்போ போகணும். காத்தான்குடிக்கு போகிறது மட்டும் இல்லாமல் காத்தாங்குடியில் நாங்கள் எங்களோட இந்த ஆஃபீஸ் பிள்ளைகள் இருந்துச்சு, அந்த பிள்ளையும் சந்திச்சது முடியுமென்னு சொல்லி பார்க்க சந்திச்சு 7 மணி சந்திச்சுட்டு அப்படி போகிறது தான். இன்றைக்கு நான் மூதூர் போகணும். மூதூர் போகிற ஐடியாவில் தான் பயணம் போயிட்டு கொண்டு இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மழை இருட்டாக தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஆனால் இந்த மழை ஸ்டார்ட் ஆகல பாருங்க. அப்படியே இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே நான் நடந்து போனது. இந்த இடம் ஃபுல்லாகவே நடந்து போனது. கிரான்குளம் இந்த ஏரியா ஃபுல்லாக யாரையுமே ஆனத்துக்கு இல்லை ரோட்டில். சின்னவன் அங்கே இங்கே ஓடி தெரியுற, மற்றபடி யாருமே இல்லை ரோட்டில். எல்லாம் முன்னே போய் பார்ப்போம் அப்படின்னு அமைப்பில் இருந்துச்சு. பார்த்துட்டு நாங்கள் இன்னும் முக்கியமாக தொழுவோம் இல்லை, நாங்கள் காத்தாங்குடிக்கு போய் தான் தொழுவோம் இருக்கு. எல்லாம் படம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு தீபாவளி அப்படின்றதால தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்களா? காத்தாங்குடி என்ட்ரன்ஸ். காத்தாங்குடி சரியா? காத்தாங்குடி என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு. காத்தாங்குடியில் நான் முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருந்துச்சு. என்னோட கையில் இருக்கிற கிஃப்ட் ஒன்று தந்தேன். அது எங்கள்ட ஹாஃபிஸ் பிள்ளைக்கு, அந்த கண் தெரியாமல் குர்ஆனை மனனம் செஞ்ச அந்த ஹாஃபிஸ் பிள்ளைக்கு அந்த கிஃப்ட்டை கொண்டு ஒப்படைச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு கிஃப்ட் ஒன்று தந்தேன். இப்போ அதையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு கொடுக்கறதுக்கு இருந்துச்சு. முக்கியமாக இப்போ காத்தாங்குடியில் நாங்கள் இப்படி முன்னுக்கு பள்ளியை பார்த்து நிறுத்தி அதில் நாங்கள் தொழுதுட்டு லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுட்டு அப்படியே இன்ஷா அல்லாஹ் பயணத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணி கொண்டு இருந்துச்சு. முன்னுக்கு போய் பள்ளி ஒன்று நிறுத்திட்டு அது பிறகு அங்கே பள்ளிக்கிட்ட போய் தான் விசாரித்தோன்னு பிள்ளைகிட்ட ஊடெங்கே நிறுத்தன்னு சொல்லி அப்படியே போய் தான் அந்த பிள்ளைகிட்ட ஹக்க கொண்டு பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிடணும். கூடி இப்போ காத்தாங்குடியிலிருந்து தான் அடுத்தது. காத்தாங்குடியிலிருந்து காத்தாங்குடிக்கு வந்தே எங்களை கூட்டி கொண்டு போன ஊரண்டி சொல்லி சொன்னால் ஏராவூர் தான் இங்கிருந்து காத்தாங்குடியிலிருந்து எங்களை கூட்டி கொண்டு போயிட்டு வேற லெவல் வெல்கம் பண்ண தந்திருந்தது. இதல்ல நான் கொஞ்சம் முன்னுக்கு நான் நினைச்சேன். முன்னுக்கு நாங்கள் இது இப்போ தேடி கொண்டு இருந்துச்சு எங்கட அந்த
ஹாஃபிஸ் பிள்ளைகிட்ட ஊட்டத்தான் வந்து தேடி கொண்டு வருது. அந்த பிள்ளைக்கு கொடுக்க சொல்லி எனக்கு ஒரு விஷயம் ஒன்று ஒப்படைச்சு அதன் சொல்லி அங்கே வைத்து அந்த பிள்ளைக்கு ஒப்படைச்சிட்டு அப்படி போகணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கணும். அந்த பிள்ளையோட தான் இப்போ ஹாஃப் அன் ஹவராக தேடி கொண்டு இருக்கிறது. இன்ஷால்லாம் பிள்ளையோட கிடைச்சிரும். அதைத்தான் பிரதரும் தேடி கொண்டு இருக்கிறது. கிடைச்சதாக இன்ஷால்லாம் போயிட்டு அந்த பிள்ளையோட இந்த தந்தை கிஃப்டை கொண்டு அந்த பிள்ளையை கொடுத்துட்டு அப்படியே என்னோட பயணத்தை தொடர்றதுக்கு தான் ஐடியா. இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் முருகனுக்கும் முறையிருக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்னென்னும் நிறைவாகவே உண்டாகட்டும். இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றை மேற்கொள்வதற்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் மேற்கொள்ளியது. காரணம் என்ன சொன்னா, இதுக்கு முன்னுக்கு நான் பல வீடியோ பதிவுகள் போடலை. இந்த பயணத்தில் போடாமல் இருந்ததுக்கான ரீசன் என்ன சொன்னா, நான் மனப்பூர்வமாக எந்த ஒரு விளம்பரத்துக்காக இந்த ஒரு விஷயத்துக்காகவும் அல்ல இந்த பயணம் போடுறது. மனப்பூர்வமாக எனக்கு ஹெல்ப் பண்ணவும் எனக்கு உதவி செஞ்சவங்க அத்தனை பேரையுமே சந்திச்சுட்டு போக வேண்டிய அந்த எண்ணத்தில் தான் நான் இந்த பயணம் பூராவுமே வைத்து கொண்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த 16 வயசு மாணவர்கள் இந்த முறை ஓலவல் செய்திருச்சு. இந்த மாணவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதிருச்சு. அந்த புத்தகத்தை அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி வந்துருச்சு. அந்த ஒரு விஷயத்தால தான் நாங்கள் இந்த வீடியோ மேற்கொள்ளியது. அதிலே உண்மையிலே சந்தோஷம். இவங்க 16 வயசுல இந்த 2 பேரும் சேர்ந்து ஆசிரியர்கள், புத்தக ஆசிரியர்கள் இருவரும் சேர்ந்து எம்ஜே ஆமீர் ஜாசி, அதுமாதிரி ஆமீர் ஜாசி, நீங்க ஆமீர் ஜாசி, அதோட எம்ஆர் இஸ்லாப் அகமது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதிருச்சு. அவங்க எழுதி எனக்கு எழுதாரு உள்ளத்தில் மலர்ந்த அனுபவ பூக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை இவங்க 2 பேரும் எழுதிருச்சு. அதுல பின்னுக்கு ஒரு வரியும் எழுதிருச்சு. நாங்கள் பிறந்தது மற்றவர்களின் வரலாற்றை படிப்பதற்காக மாத்திரம் கிடையாது, வரலாறு படித்து வரலாறு படைப்பதற்காக அப்படின்னு சொல்லி 2 எழுத்தாளர்களும் சேர்ந்து எழுதிருச்சு. இவங்க 2 பேரும் இந்த ஸ்கூல் அப்படின்னு சொன்னா தாத்தாங்குடி தாத்தாங்குடி சென்ட்ரல் காலேஜ்ல தான் இவங்க 2 பேரும் படிச்சது. பாரக்கல்லா. இவங்க இந்த வயசுல இப்படி ஒரு வேலை ஒன்று செஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இவங்களோட வாழ்க்கை மென்மேலும் வெற்றி காணவும், மென்மேலும் நீங்க இதுக்கு அடுத்த கட்டங்கள் முயற்சி செஞ்சு இதுக்கு அடுத்த கட்டங்கள் நீங்க மென்மேலும் வளர்றதுக்கும், அடுத்தடுத்த கட்டமாக இதை முதற்படியாக கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துல புத்தகங்கள் எழுதி நிறைய வெளியிடணும் சொல்லி நான் துவா கேட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களோட அடுத்த புத்தகம் நீங்க உங்களோட பேர்ல நீங்க ஒரு புத்தகம் எழுதுங்க, உங்களோட பேர்ல நீங்க ஒரு புத்தகம் எழுதுங்க. அந்த 2 புத்தகத்தை வெளியிடுறது இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தேன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நான் வந்து சந்திச்சேன். சந்தோஷம் உண்மையிலே. என்றால் இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு புத்தகம் எழுதியது பாரக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியணும். சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவில் சந்தியாடு மோட்டிலிருந்து விடைபெற்று செல்லினான் உங்கள் அன்பிக்கினே சந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படி 2 பேரை வச்சு போட்டாங்க. ஹாரிஸ் அங்க வாங்க. ஹாரிஸ் ரைட் ஓகே ரைட்டா நாங்க வரணும் போயிட்டு அப்பா சந்தோஷம். அடுத்த அஃபீல் One.